through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek for all these roses I sniff. குளிச்சுட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து 10 மணிக்கு நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 10 மணிக்கு தான் வந்து செக் ரிப்பப்ளிக்கில் வந்து ட்ரக் பேன் முடியுது. ஸோ நம்ம வசந்த மாளிகையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பே பார்க்கிங்கில் வந்து அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணணும். அதெல்லாம் பே பண்ணிவிட்டு ஜெர்மனிக்கு வந்து நெதர்லாந்து போகிறதுக்கு ஜெர்மனி வழியாக ரூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, காஃபி வந்து பால் இதாகிடுச்சு, நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே ரைட். ஆல்ரெடி வந்து நம்ம நேற்றும் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 620 கிலோமீட்ரு. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் பில்லு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா நேராக ஜெர்மனி பார்டரு ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஜெர்மனிக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஜெர்மனியை கடக்கணும். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியை வந்து ஜெர்மனியை கிராஸ் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி வந்து டாஸ்க்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நைட் டிரைவிங் வந்து. யூரோப்பில் டிராஃபிக் இருக்காது, ரோடு ரொம்ப ஃப்ரீ, ஃபுல் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பே பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இது மாதிரியான ஒரு டிக்கெட் வந்திருக்கும். அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் எடுத்து மறுபடியும் செக் போஸ்ட்டில் வந்து வச்சோன்னா செக்கிங் ஓப்பன் ஆயிரும். யூரோப்பில் ரொம்ப பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வின்டரில் வந்து ரோடு தெரியாது. ஒரு பக்கம் மிஸ்ட்டு அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். முன்னாடி போகிற வண்டியே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம டைமுக்கு வண்டியை கீப்பப் பண்ணி போயிட்டு தான் ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிஸ்டன்ஸ் சென்சார் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறமா சில மேப்ஸும் நமக்கு டிராஃபிக் ஜாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே வார்னிங் கொடுத்துரும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து செக் ரிப்பப்ளிக் டு ஜெர்மனி பார்டர். அந்த லைட் பிளிங்க் ஆகுது பார்த்திங்களா, அந்த பிளிங்க் ஆகிற இடம் தான் ஜெர்மனிக்குள்ளே போலீஸ் செக்கிங் இருக்குது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஜெர்மனி கொஞ்சம் வித்தியாசமானது. செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரத்தில் நம்மளை வண்டி ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் எடுக்குது. ஓவர்டேக் எடுக்கும்போது நான் லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து அவர் உள்ளே வந்துட்டார். இங்கே வண்டியோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் சில இடங்களில் இது மாதிரியான சிக்னல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவரோட டிரைவிங் அண்ட் ஸ்லீப்பிங்கில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க இங்கே இருக்கவங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் கம்மியான ஒர்க் பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 செகண்ட் ஒர்க் பார்த்தாலும் அது வயலேஷன் தான். இங்கே 1 செகண்ட் 1 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வயலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் இருக்குது. ஸோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட் டிரைவிங்கில் நான் ஒரு 620 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்லோடிங் முடிச்சுட்டு என்னோடய ரெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லோரும் காமனாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் தான் நைட் டிரைவிங் பண்ணுறோம், யூரோப்லேயும் நைட் டிரைவிங் பண்ணுறீங்களா அப்படின்னு. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்போது நம்ம நைட்டு வண்டி ஓட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இது மந்த்லி நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு 1 or 2 days தான் அந்த மாதிரி வருது.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டேயில் தான் ட்ராவல் பண்ணுறோம். 600 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறமா நான் ஒரு பார்க்கிங்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். இந்த பார்க்கிங்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் அன்லோடிங் பாயிண்ட்டு. இங்கே நிப்பாட்டிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் அன்லோடிங் பண்ணியாச்சு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.